ஹலோ, வீட்ல ஆட்டோ. எங்கம்மா? அண்ணா நகர் வரீங்களா? போலாமா? போதுமா? நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. எதிர்பார்க்காமல 10 நாள் டைம் கொடுத்த? என்னோட நெருக்கடிங்கிறது ஒரு பக்கம் மட்டும் விஷயம் இல்ல, 2 பக்கமும் சம்பந்தப்பட்டது. கேட்கறவங்களுக்கே இவ்வளவு நெருக்கடி இருக்குன்னா கொடுக்கறவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? புரியுதுண்ணே. நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல, புரியுது. அண்ணே, ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட பத்தியா? கோடீஸ்வரன் குடும்பத்துல பிறந்து கோடீஸ்வரியா வளர்ந்தவனா, தங்க தாம்பாளத்துல கால் கழுவி வெள்ளி தட்டுல சாப்பிட்டு பட்டுப்பாவாடை பட்டு சட்டை அத போட்டுக்கிட்டு ஓடி ஆடி விளையாடி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பட்டுப்புடவே தவிர வேற எந்த துணியுமே மேல படாம வளர்ந்தவனா. அப்படி வளர்த்தாங்க என்ன. ஓ, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த பட்டுப்புடவையில என்னாச்சுமா? மறக்கக்கூடிய விஷயம் இல்லதானே, ஆனா மறந்துட்டேன். உங்க எல்லாரோட ஆசைக்கும் நான் சம்மதிச்சிருந்தா அந்த கோடீஸ்வரிய இன்னொரு கோடீஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பணத்திலேயே மிதக்க விட்டுருப்பீங்க, பணத்திலேயே பறக்க விட்டுருப்பீங்க. உயர பறக்குதே பட்டம், அந்த பட்டத்துக்கு தெரியாது தான் எவ்வளவு உயரத்துல பறக்கிறோன்னு. அத கீழிருந்து பறக்க விடுறான் பாருங்க சின்ன பையன். அந்த பையன் யோசிக்கவே மாட்டான், தன்னால இவ்வளவு உயரத்துக்கு பறக்க விட முடியுதே, நாம ஏன் அந்த உயரத்துக்கு பறக்க கூடாதுன்னு. பறக்கிற அந்த ஜட பொருளுக்கும் தெரியாது, பறக்க விடுற அந்த உயிருள்ள ஜீவனுக்கும் தெரியாது உயரத்தோட அளவு. இதுதானே உலகம், இதுதானே வாழ்க்கை. இவ்வளவு தெளிவா பேசுற நீ உன் வாழ்க்கைய கோட்டை விட்டுட்டியம்மா. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வெட்டி பேச்சு இப்போ? கோட்டை கட்டலான்னு, அது மணக்கோட்டையா இருந்தா இடிஞ்சிடும், மண் கோட்டையா இருந்தா சரிஞ்சிடும். நான் நிதானமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். அடுத்த ஊரு எவ்வளவு தூரம்னு நமக்கு காட்டுதே மைல்கல், அது நம்ம கூட பயணப்பட போறதில்ல. நாம தான் அந்த மைல்கல் காட்டின டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணணும். சரி சரி நிறுத்து. இப்படியே பேசி பேசி என்னையும் மாத்த ட்ரை பண்ணாத. எனக்கு அது வேண்டாத வேலைன்னு. நான் வரேன். ரொம்ப நன்றிண்ணே, சமயத்துல உதவி பண்ணதுக்கு. இன்னொரு தடவை காசு கேட்டு
உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். ஒரு நிமிஷம். உன் வீட்டுல எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? அண்ணே, 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 அண்ணே. ஓமா, நல்லா இருமா, நல்லா இரு. ஹாய் ஸ்னேகா. ஹாய் பிரசாத், நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரிம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன், அதான் வர சொன்னேன். பேசு. ஆமா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நிறுத்து நிறுத்து நிறுத்து. எதுக்கு பேர் பேசுறது இல்ல, கேள்வி கேக்குறது. இப்ப நீ பேசதான பெர்மிஷன் கேட்ட, கேள்வி கேக்குறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கவும் இல்ல, நீ கேட்கவும் இல்ல. இது இப்படியேதான்னா நான் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நிறுத்து நிறுத்து நிறுத்து. இன்னும் மாறவே இல்லை நீ. எதுக்கு பிரசாத்? எதுக்கு நான் மாறணும்? யாருக்காக நான் மாறணும்? எனக்காகவே நான் என்ன மாத்திக்கிறது இல்ல, என் அப்பாவுக்காகவும் நான் மாத்திக்கிறது இல்ல. அப்ப நான் யாருக்காக மாத்திக்கணும்? இந்த பிரசாத்காகவா? இல்லம்மா, வேண்டாம்மா, நீ மாற வேண்டாம், நீ அப்படியே இரு. அது அது ஓகே, என்ன பேச போறியோ பேசு. ஸ்னேகா, நீ நம்ம ஆபீஸ்ல ஒரு சாதாரண ஸ்டாஃபா வந்து வேலைக்கு சேர்ந்த. ஆனா அதுக்கு பிறகு உன் திறமையான உழைப்பினால நீ பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் வந்த. இதுக்கு நடுவுல நீ நிறைய தப்பு பண்ண. என்ன தப்பு பிரசாத்? தப்புன்னா அது தப்பு இல்ல, ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும். ஆனா மத்தவங்க எல்லாரோட பார்வையிலையும் அது தப்பா தான் தெரிஞ்சது. எது? நான் ரிசைன் பண்ணதா? அதுவும் ஒண்ணுதான்.
ஆம். ஆனா அதுக்கப்புறம் தானே என்ன ஜெனரல் மேனேஜர் ஆக்குனார் உங்க பாஸ். அதுதான் அதுதான் அவரோட பெருந்தன்மை. ஓ பிரசாத், அப்போ நீ உன்னை பத்தி பேச வரல, என்ன பத்தியும் பேச வரல, உங்க பாஸுக்காக பேச வந்திருக்கியா? சே 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 நீ ஏன் ஒரு முடிவுக்கு வந்துடாத. சரி, அதுக்கப்புறம் நீ ஏன் ஒரு ஸ்டேஜில் நம்ம ஆஃபீஸை விட்டு விலகி போன. ஆனா ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? நீ போனதுக்கு பிறகு கூட நம்ம பாஸ், சாரி பிரசாத், நம்ம பாஸ் இல்ல, ஓம் பாஸ். புரிஞ்சுதா? உங்க பாஸ். இப்ப பேசு. ஸ்னேகா, ம்? அதுக்கு பிறகும் அவர் உன்னை மறக்க முடியாம தடுமாறுறாரு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸ்னேகா, இது மிகப்பெரிய வாழ்க்கை. யாருக்கு பிரசாத்? உன கையில அவருக்கா? என்னம்மா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய? கணேஷ் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா அவர் அப்படி நினைக்கவே இல்லை. ஏன்னா அவர் மனசுக்குள்ள நீ இருக்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. தெரியும் பிரசாத், இதெல்லாம் பழைய காலத்து கதை. அதையெல்லாம் கிராஸ் பண்ணி ஸ்னேகா எவ்வளவோ தூரம் வந்துட்டா. ஆனா நீ தப்பு பண்ணிருக்க. என்ன தப்பு? வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டவர உங்க அப்பா ஆள் வச்சு அடிச்சிருக்காரு. அது தப்பு இல்லையா? ஓஹோ, வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கறது தப்பில்ல. அந்த பொண்ணு மனசுல அவர் இருக்காரான்னு தெரிஞ்சுக்காம கேட்கறதும் தப்பில்ல. ஆனா ஆள் வச்சு அடிச்சது மட்டும் தப்பு. எங்க அப்பா அடிச்சாரு. ஆனா நானா இருந்தா கொன்னே இருப்பேன் பிரசாத். நானா இருந்தா கொன்னே இருப்பேன். ஹேய், என்ன பேச்சு பேசுற நீ? தபார், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இப்போ அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஆனா ஒன்ன மட்டும் மறக்கல. நிறுத்து பிரசாத். நான் உன்னை கேட்கட்டுமா? கேளு. நீ இப்போ அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றியா? ஆமா, வை நாட்? ஏன் ஒர்க் பண்ணக்கூடாதா? பண்ணலாமே. ஆனா என்ன போஸ்டிங்ல இருக்க? ஏதோ ஒரு போஸ்டிங். அதுக்கும் நீ இப்ப கேட்கறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கொஞ்சம் இப்படி வாயேன் பிரசாத். அந்த ஆபீஸ்ல நீ ஸ்டாஃபா இல்ல அதை தாண்டி ஜெனரல் மேனேஜரா இல்ல அதை தாண்டி எம்டியோட பிஏவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ ஒர்க் பண்ற அந்த கம்பெனியோட ஸ்டாஃபா இல்ல வேற ஒன்னும் வேலை பார்க்கலையே? என்ன கேக்குற நீ? ஒரே ஒரு வார்த்தை பிரசாத். அந்த வார்த்தையை நான் சொல்லணும். அத நான் உன் முகம் பார்த்து சொல்லக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். நான் சொல்றத நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நீ அந்த கம்பெனியோட ஸ்டாஃபா மட்டும் இரு. உங்க எம்டிக்கு நீ வேற வேலை பார்க்காத. ஸ்னேகா, போ.
லட்சுமி, ஏமா என்னாச்சு? ஏன் அழுவுற? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஒண்ணும் இல்லைங்கய்யா. நான் தப்பு பண்ணிட்டேயா. தப்பா? நீயா? அதை என்ன நம்ப சொல்றியா? நம்பிதாயே ஆகணும். ஐயா, இந்த லக்ஷ்மி இத்தனை வருஷத்துல உங்க பேச்ச மீறி எதுவுமே செஞ்சதில்ல. ஒருவேளை அப்படி என்னையும் அறியாம நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் அதுக்கு நீங்க கூப்பிட்டு லக்ஷ்மி இது தப்புன்னு சொல்லிட்டா அதை நான் உடனே மறந்துடுவேன். மறுபேச்சு பேசாம மாத்திப்பேன். அதுக்கப்புறம் என் கனவுலயும் நான் அந்த தப்ப செய்ய மாட்டேன். அதுதான் என் லக்ஷ்மி. உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையாவும் உறுதியாவும் இருந்தவனா இப்ப அந்த உறுதி கொலைஞ்சு போச்சுங்க ஐயா. என்ன சொல்ற நீ? எந்த உறுதி இப்போ குறைஞ்சு போச்சு? உங்களுக்கு நான் கொடுத்த வாக்க மீறிட்டேங்க ஐயா. என் அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. போயிட்டு வந்துட்டேங்க ஐயா. ஓ, அதுவா? அன்னைக்கு நீ போக மாட்டேன்னு சொன்னாலும் அது உன் உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை இல்ல, உதட்டுல இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ நீயாவே இல்ல, உன் உள்ளத்துல கண்ணம்மா தான் இருக்கா. ஐயா, எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு உங்க முகம் பார்க்க வெக்கமா இருக்குங்க ஐயா. உறுத்துதுங்க ஐயா மனசு. லட்சுமி, மனசுன்றது நீரோட மாதிரி. ஒரு சில நேரங்கள் தெளிவா இருக்கும், பல நேரங்கள்ல சலனப்படும். அப்படி பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் நீ தெளிவா இருக்கியா, சலனப்பட்டு இருக்கியான்னு நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பல. ஆனா ஒரு விஷயம், நீ ஒரு லட்சியத்தோட இருக்க. நீ கண்ணம்மாக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செஞ்சே ஆகணும்னு உறுதியா இருக்க. பெரியார் சொல்லுவாரு, பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க மான அவமானம்லாம் பார்க்க கூடாதுன்னு. நீ ஒரு குடும்ப பொண்ணா இருந்தும் அதை ஃபாலோ பண்ற. ஐயா, இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா. சொன்னாலும் புரியாது. ஆனா நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க, கண்ணம்மாவும் ஆசைப்பட்டுட்டா தனியா தொழில் தொடங்கணும்னு. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. அர்ஜுனன் அம்புக்கு பழம் மட்டும் தெரிஞ்ச மாதிரி. ஆனா ஒரு விஷயம் ஐயா, நான் சாதிச்சிட்டேயா. உங்க லக்ஷ்மி சாதிச்சிட்டாயா. ஐயா, நான் உங்ககிட்ட ஒண்ணு தருவேன். அத நீங்க மறுக்காம வாங்கிப்பீங்களா ஐயா? என்ன லட்சுமி? இந்தாங்க ஐயா. மூணு கோடி? ஆமாங்க ஐயா, 3 கோடி. நம்ம பொண்ணு பிசினஸுக்காகயா. ஏத்துக்கோங்கய்யா. இது கொள்ளையடிச்ச பணம் இல்ல, என் குடும்பத்தோட பணம். சரியா சொல்லணும்னா என்னோட பணத்துல ஒரு பங்கு. அதெல்லாம் தெரியும் லட்சுமி. ஆனா கண்ணம்மா இது எப்படி ஏத்துப்பான்னு தெரியாது. குழப்பத்துல இருந்தவ இப்பதான் கொஞ்சம் தெளிவாயி என்கிட்ட மனசு விட்டு பேசினா. கண்ணம்மா என்ன உதறி தள்ளிட மாட்டா இல்லையா? அப்படி ஏதாவது நடந்தா என்னால அதை தாங்கிக்க முடியாதியா.
கண்ணம்மாவா? அவளுக்கு அவ்வளோ வெறுப்போ கோவமோ உன் மேல கிடையாது லட்சுமி. அப்படியே இருந்தாலும் நீங்க தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி என்னை ஏத்துக்க வைக்கணும். அவ என்னை ஏத்துக்கலன்னா, சுமக்கலனாலும் இந்த வயிறு சுருங்கி போயிடுயா.